ஹீரோவும் தெரிச்சு வந்து விழுறான். அப்பயும் விடாம இதுங்க தூக்கி போட்டு விளையாடுதுங்க நம்ம ஹீரோவை பிடிச்சு. அதுல ஒரு ஓனாய் பறந்து வந்து வயித்து மேல ஒரு குத்து. அவ்வளவுதான், ஹீரோவால எந்திக்க முடியாத அளவு அடிச்சு போட்டாங்க. திரும்பி பார்த்து ஹீரோயின் கிட்ட வர ஹீரோவால எந்திக்க முடியாத நிலைமை. ஹீரோவும் அந்த கத்தியை ஊனி எப்படி எந்திக்க நிக்க இந்த குழந்தை பையன் ஏன் இவ்வளவு கடினமா இருக்கான். ஹீரோவும் கத்தியை தூக்கி குத்த வர வயிற்றுலயே ஒரு குத்து. அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்கி நின்னு நீ எதுக்காக ஓவரா கஷ்டப்படுற, ஒருத்தியை காப்பாத்த சொல்லும் போது ஹீரோ கழுத்து மேலே ஒரு சொருகிட்டான். அவ்வளவுதான், ஒரு ஓனாயை கொண்டுட்டான். ஆனா ஹீரோ உளுந்த இடத்துல இருந்து அவனால எந்திக்க முடியல. அப்படியே தவழ்ந்துட்டே ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயினும் அவங்க கிட்ட தவழ்ந்துட்டே வர ஒரு கட்டத்துல ஹீரோ அவகிட்ட முட்டி போட்டு அவங்கள என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, என்ன மன்னிச்சிரு, என்னால அவங்கள இப்ப கூட தடுக்க முடியும் கொஞ்ச நேரத்துக்கு. ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த ஓனைகளும் ஓட விடுது. நேரா போனா அதுக்கு பின்னாடி ஒரு சாலை இருக்கும். அதுலயே நடந்து போனா நீ நைட் டெம்பிளுக்கு போயிடலாம். அங்க மிஸ்டர் பால்சான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு, அவர் உன்னை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சண்டை போட எந்திரிச்சு நின்ட்டான். ஹீரோயின் இதை பார்த்து ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆயிடுறா. அந்த ஓனைக்கு திரும்பவும் ஓட விட ஹீரோ கத்தியை டைட்டா பிடிக்கிறான். அப்படி இன்னொரு கை இந்த கத்தியை பிடிக்க ஹீரோயினும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்ட்டா. ரெண்டு பேரும் தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த ஓநாய்களும் கோவத்துல தாக்க வர ஹீரோவும்